Hello students. இப்போ நம்ம பார்க்க போறது 12th physics electrostaticsல problems. The electrostatic force of repulsion between two positively charged ions carrying equal charges is 3.7 into 10 power minus 19 Newton when they are separated by a distance of 5 Armstrong unit. How many electrons are missing from each ion? அப்படின்னு கேட்குறாங்க. So, the electrostatic force of repulsion என்னன்னு கொடுத்துருக்காங்க? First, we collect given data. Collect பண்ணலாமா? Given data. Electrostatic force F ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3.7 into 10 power minus 9 Newton. அடுத்தது separated by a distance அப்படின்னா R வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்னு எடுத்துக்கலாமா இதை? R is equal to 5 Armstrong unit. 1 Armstrongனா எவ்வளோ வேல்யூ? 10 power minus 10 மீட்டர். அப்படின்னா R is equal to மீட்டர்ல கன்வெர்ட் பண்ணா 5 into 10 power minus 10 மீட்டர். நம்ம எல்லா யூனிட்டையும் மீட்டர், கிலோகிராம், செகண்ட் அதில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ அடுத்தது என்ன சொல்றாங்க? இந்த சார்ஜஸ்லாம் வந்து ஈக்குவல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னு எடுத்துக்கலாம் நம்ம? இதை டேட்டா 1, இது 2. ஸோ தேர்டு டேட்டா என்னன்னு சொல்றாங்க? ஸோ சார்ஜ் Q1 ஈக்குவல் டு Q2 அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம காமனா என்னன்னு எடுத்துக்கலாம்? Q அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இதான் given டேட்டா. இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாமா? என்ன ஃபார்முலா வரும்? F is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square. இதுதான ஃபார்முலா? ரைட். கொடுத்துக்கிற வேல்யூல நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ F ஓட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா? என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3.7 into 10 power minus 9 equal to 1 by 4 pi epsilon naught வேல்யூ என்ன நமக்கு தெரியும்? 9 into 10 power 9. நம்ம கான்செப்ட் பார்க்கும்போது இதை பார்த்துருப்போம். 1 by 4 pi epsilon naught equal to 9 into 10 power 9 அப்படின்னு அர்த்தம். இன்டூ இப்போ இந்த சார்ஜஸ்லாம் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? கியூன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? அதனால கியூ இன்டூ கியூ அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்றேன். டிவைடட் பை ஆர் வேல்யூ என்னது? ஆர் ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கு. இதான் ஆரோட வேல்யூ. அப்படின்னா 5 into 10 power minus 10 the whole square. கரெக்டா? சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த Q into Q, Q ஸ்கொயர் எடுத்துக்கலாமா நம்ம? ஸோ என்ன நமக்கு கிடைக்கும்? therefore நான் என்ன பண்றேன்? இந்த Q ஸ்கொயர் இங்கே வச்சிருக்கேன். ரிமைனிங் டேர்ம்ல இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்படின்னா நமக்கு என்னன்னு கிடைக்கும் வேல்யூ? தட் இஸ் ஸோ என்னன்னு இதெல்லாம் நம்ம Q. ஸோ வாட் இஸ் தட்? Q into Q, Q square equal to இந்த டேர்ம் இந்த பக்கம் வந்துடும் இல்லையா? 3.7 into 10 power minus 9 into இந்த வேல்யூ 5 into 10 power minus 10 the whole square. கரெக்டா? டிவைடட் பை எந்த வேல்யூ வரும்? 9 into 10 power 9. ஓகே, இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? 3.7 into 10 power minus 9 into 5 square na 25 into 10 power minus 20 divided by in the 9 into 10 power 9. So further என்ன பண்ணலாம்? therefore இருந்து Q square equal to என்னன்னு வரும்? இந்த ரெண்டு வேல்யூ, இந்த பவர் கீழே இருக்க 10 power 9 இருக்கு இல்லையா? மேல வந்தா 10 power minus 9. ஆல்ரெடி ஒரு 10 power minus 9. அப்படின்னா பவரை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி ஆகலாமா? 10 power minus 9
10 power minus 9 into 10 power minus 20. So remaining term என்ன இருக்கு? 3.7 into 25 divided by இந்த 9. So இங்க என்ன வேல்யூ நமக்கு கிடைக்கும்? இங்க 10 power minus 38 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் வேல்யூ? இதை சால்வ் பண்ணா so we are getting 10.278 அப்படின்னு கிடைக்கும். இது எதோட வேல்யூ? q ஸ்கொயரோட வேல்யூ. இதுல இருந்து q நம்ம எழுதலாமா? என்ன கிடைக்கும் நமக்கு? therefore இருந்து q is equal to சிம்பிளா 3.2 into 10 power minus 19 கூலும் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதான் வந்து சார்ஜ். So how many number of electron missing அதானே கேக்குறாங்க. என்னன்னு எழுதலாம்? therefore number of electrons missing from each ion. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? q equal to ne. இதுல இருந்து n is equal to q by e அப்படின்னு எழுதலாமா? q ஓட வேல்யூ ஆல்ரெடி நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். So 3.2 into 10 power minus 19 divided by what is charge of electron நமக்கு தெரியுமே 1.6 into 10 power minus 19. So சால்வ் பண்ணா எனக்கு கிடைக்கும் எனக்கு வேல்யூ ரெண்டும் கேன்சல் ஆயிடும். So simply I got 2. That means what? என்னது? n is equal to 2. எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் மிஸ் ஆகுது? 2 electrons மிஸ் ஆகுது. Okay, thank you.